இஸ்லாமிய கலை கட்டடக்கலை உயர் வகுப்பைச் சேர்ந்த முஸ்லிம் பிரபுக்கள், அதிகாரிகள், வீரர்கள் ஆகியோர் தங்கள் குடியிருப்பு கட்டடங்களை முதலில் நகரங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் கட்டிக்கொண்டனர். அவற்றைச் சுற்றி பேரரசு பாணியிலான அழகுமிக்க மசூதிகளை டெல்லி முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கட்டினர். மசூதிகளும் மதரசாக்களும் கல்வி நிலையங்கள் கட்டட வடிவத்தில் வேறுபட்டிருந்தன. குரானில் உள்ள வரிகளை செதுக்கி நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளும் சுவர்களும் அக்கட்டடங்களுக்கு தனித்தன்மையான தோற்றத்தை வழங்கின. அக்கட்டடங்களின் வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைந்திருந்தன. எனவே அப்பாணி இந்தோ சரசானி கலை வடிவம் என அழைக்கப்பட்டது. குதுப் மினார், அலைதர் வாசா, குபத்துல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, இல்துமிஸ், பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், தௌலதாபாத், ஃபிரோசாபாத் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகள் என அனைத்தும் அப்பாணியில் அமைக்கப்பட்டனவாகும்.